திருச்சி 360க்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் ஒரு பிரபலமான ரொம்ப விசேஷமான இன்னைக்கு எல்லாராலையும் ரொம்ப 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 சிறப்பாக பேசப்படக்கூடிய ஒரு இடம். எது அந்த இடம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கிற அந்த பிரபலமான இடம் எது அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அருள்மிகு காந்தி அம்மை உடனுரை பஞ்சவர்ண சுவாமி திருக்கோவில். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சைக்கிள் சிற்பம் தாங்க ரொம்ப 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 பிரபலமா இந்த கோவிலை உலகமே பேசுற அளவுக்கு கொண்டு வந்த சிற்பம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உலகமே திரும்பி பார்த்துருக்கு இப்படி ஒரு சைக்கிள் சிற்பம் இப்போ அதுவும் பழைய காலத்து கோவில்ல இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்ச அற்புதமான இந்த சிற்பம். அப்படி இந்த சிற்பத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சிற்பத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த பஞ்சவர்ண சுவாமி கோவில்லையே நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது. ஒன்றொன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டு நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட போகிறீங்க. என்ன விசேஷம் அப்படி? இந்த பஞ்சவர்ண சுவாமி கோவிலே திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற உறையூருக்கு திருமூக்கீச்சரம் அப்படின்னு ஒரு பேர் வேறு இருந்திருக்கு. இப்படி பழைய புராணங்களை எடுத்தோன்னு சொன்னால் நிறைய பழைய அதே நேரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு இந்த கோவில்லேருந்து கிடைச்சிருக்கு. திருமூக்கீச்சரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஊருக்கு இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு. என்னென்னலாம் பெயர் இருக்கு? உறையூர் அப்படின்னு ஒரு பெயர். அந்த பெயர் தான் இப்போ வழக்கத்தில் எல்லாரும் சொல்றது. திருச்சியில் உறையூர்னா தெரியாத ஆளே கிடையாது. அப்படி ஒரு பிரபலமான பெயர் உறையூருங்கிறது. அதை தாண்டி இந்த ஊருக்கு கோழியூர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குதுங்க. கோழியூரா? அது என்ன சம்பந்தம் இல்லாத பேரா இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலமான இந்த பஞ்சவர்ண சுவாமி திருக்கோவிலால தான் கோழியூர் அப்படிங்கிற பெயரே இந்த ஊருக்கு உருவாச்சு. அது என்ன கதை தெரியுமா? ஆக்சுவலா வீராதித்தன்கிற சோழ அரசன் வீதி உலா வந்துட்டு இருந்த போது திடீர்னு அவன் வந்துட்டு இருந்த அந்த யானைக்கு மதம் பிடிச்சு தறிக்கட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சேனாதிபதிகளையும் படை வீரர்களையும் கூப்பிடுறான், யாருமே கிட்ட வர பயப்படுறாங்க. அந்த யானையை எப்படி அடக்கிறதுன்னு தெரியாத போது கைகளை மேலே தூக்கி ஈஸ்வரா அப்படின்னு ஈஸ்வரனை வணங்குற போது அந்த ஈஸ்வரன் கோழி ரூபத்தில் வந்து அந்த யானையின் தலையில கொத்தி யானையின் மதத்தை அடக்குனதாக இந்த ஸ்தலத்துக்கான வரலாறு சொல்லப்படுது. அதை விளக்குறது தாங்க இந்த சிற்பம் கூட. எவ்வளோ அழகா இருக்குது பாருங்களேன். ஒரு யானையினுடைய தலையில ஒரு கோழி உட்கார்ந்து அதனுடைய தலையை கொத்துற மாதிரியான ஒரு சிற்பம். அப்படி கோழி கொற்றி யானையின் மதத்தை அடக்குனதுனால, அதாவது வலிமையில் பெரியதா இருக்கிற யானையை வலிமையில் சின்னதா இருக்கிற கோழியை எதிர்த்து அடக்குச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தலத்துக்கு கோழியூர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அது மட்டும் இல்ல, இது புகழ்ச்சோழ நாயனாருடைய திருத்தலம் அப்படிங்கிறது இன்னும் விசேஷமான ஒரு தகவல். பஞ்சவர்ண சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறையூர் பஞ்சவர்ண சுவாமி கோவில்ல இருக்கக்கூடிய நிறைய விசேஷங்களை ஒன்னொன்னா பட்டியலிட்டு சொல்றேன்னு சொன்னேன். முதல்ல இந்த கோவிலுடைய விசேஷ நாட்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 3 முக்கியமான நாட்களை சொல்றாங்க. வைகாசி விசாக பெருவிழா, அது 10 நாள் உற்சவமா நடக்குது வைகாசி மாசத்துல. அதுக்கு அடுத்ததா ஆனி மாசத்துல மக நட்சத்திரத்துல உதங்க மகரிஷி உற்சவ விழான்னு ஒன்று நடக்குதுங்க. அது போக ஆடி மாசத்துல, அதாவது இந்த ஆடி மாசத்துல ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமா ஒரு விஷயம் பண்றாங்க. என்னன்னா பஞ்சப்பிரகார பெருவிழா. இந்த பஞ்சப்பிரகார பெருவிழா கூட யாருக்காக எடுக்கிறதுனா உதங்க மகரிஷிக்காகவும் மூலவர் எம்பெருமானுக்காகவும் எடுக்கிற விழாவா சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரண கதையும் சொல்றாங்க. அது என்ன கதை? இந்த உதங்க மகரிஷிங்கிறவர் யாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கல்ல, வாங்க தெரிஞ்சுக்கலாம். திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற இந்த பஞ்சவர்ண சுவாமி கோவிலினுடைய மிகப்பெரிய உற்சவங்கள்ல ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல பௌர்ணமி நாளில் நடக்கக்கூடிய உதங்க மாமுனிவரினுடைய உற்சவ விழா. அப்படி என்ன விசேஷம்? யார் இந்த உதங்க மாமுனிவர் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதையின் மூலமா சொல்றாங்க. யார் இந்த உதங்க மாமுனிவர்னா, அவர் ஒரு முனிவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். எப்படின்னா முற்பிறவியில் சிவ செல்வங்களை களவாடிய ஒரு பெண்ணை பிற்பிறவியில் அடுத்த பிறவியில் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படி கல்யாணம் ஆனதுக்கு பின்னால் அவங்க 2 பேரும் ஸ்தல யாத்திரை புறப்படும் போது ஒரு நதியில் நீராடுறதுக்காக அந்த பெண் இறங்குறா. ஒரு முதலை வந்து அவளை கடித்து துவம்சம் பண்ணிடுது. அவள் எப்படி சிவனுடைய வஸ்திரங்களை எடுத்து கிழித்து துவம்சம் பண்ணாலும் அதே போல் அவள் பிற்பிறவி பயணம் அடைஞ்சிட்டதாக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறார் பின்னால அந்த உதங்க மாமுனிவர். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு சித்த பிரம்மையாகி ஒரு மாதிரி இறைவனை தேடி ஓட ஆரம்பிச்சிடறார். அப்போ இந்த தகவல் அவர் அசரீரி வாயிலா தெரிஞ்சுக்கிட்டு, இனி நீ உன்னுடைய ஸ்தல யாத்திரையை தொடரலாம், அதே நேரத்தில் இறைவனை நோக்கி உன்னுடைய சிந்தனையை செலுத்தி நீ புறப்படு அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு கோவிலா வர்றார். அப்படியே வழிநடுக அவர் வந்த ஸ்தலங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு. கரூர்ல இருந்து தொடங்கி நிறைய இடங்கள்ல இருக்கு. இந்த பஞ்சவர்ண சுவாமி திருக்கோவில் அவர் இருந்து சிவனை நோக்கி வழிபடும் போதுதான் ஒரு ஆடி பௌர்ணமி நாள்ல 5 கால பூஜையில 5 வர்ணத்துல சிவபெருமான் தோன்றி அவருக்கு காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தலத்துக்கான மிகப்பெரிய வரலாறு. அதனாலதான் 5 வர்ணங்கள்ல இறைவன் தோன்றியதால பஞ்சவர்ண ஈஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் இந்த பஞ்சவர்ணேஸ்வரருக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அதே ஆடி பௌர்ணமி நாள ஒவ்வொரு வருஷமும் இந்த உதங்க மாமுனிவருக்கான உற்சவ நாளாகவே எடுத்து அன்னைக்கு இறைவன் நேரில் அவருக்கு காட்சி கொடுக்கறதாக ஒரு சம்பவத்தை இங்க அழகா வைபவமாவே நடத்துறாங்க. அதை பார்க்க எக்கச்சக்கமான பக்தர்கள் இங்க வர்றதும் வழக்கம்.
உதங்கமா மகரிஷியுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் இந்த கோவிலில் இருக்கிற இன்னும் நிறைய சிறப்புகளை சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அதில் முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெப்ப குளம்ங்க. இது தெப்பம் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு பாவ விமோச்சன குளம்னே சொல்லலாம். அப்படியான ஒரு வரலாறு இதுக்கு இருக்குது. திருப்பராய்த்துறையில் ஒரு சிறுவன் வந்து விபூதியை உதாசீனப்படுத்த அவனை வந்து ஒரு மிருகமாக சபிச்சு அனுப்பிட்டார் ஒரு முனிவர். அந்த பன்றியாக மாறின அந்த சிறுவனுக்கு விமோச்சனம் கொடுத்ததே இந்த தெப்ப குளம் தான். அப்படி ஒரு சிறப்பான குளம். இங்கே பக்கத்தில் இருக்கிறது வில்வமரம், இந்த கோவிலுக்கான ஸ்தல விருட்சம். இப்படி நிறைய விசேஷங்கள். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா அன்னதானம் எவ்வளோ அற்புதமாக நடந்துட்டு இருக்கு பாருங்களேன். பஞ்சப்பிரகார அன்னதானம் அப்படின்னே இதை சொல்கிறாங்க. என்ன காரணம்னா பஞ்சமுக ஈஸ்வரரா அந்த பஞ்சவர்ணேஸ்வரர் காட்சி கொடுத்த ஆடி பௌர்ணமி நாளில் நடக்கக்கூடியது இந்த அன்னதானம், பஞ்சப்பிரகார அன்னதானம். தெப்பக்குளத்தினுடைய சிறப்புகளை நான் சொன்னேன், கேட்டீங்க. தெப்பக்குளத்தை விட இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சவர்ண சுவாமி கோவிலில் இருக்கிற சிற்பங்கள். அதுலேயும் இந்த தூணில் இருக்க சிற்பங்கள் இருக்கு பாருங்களேன். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்னாலும் கூட ஒட்டுமொத்த தமிழர்களுடைய சிறப்பையும் எடுத்து சொல்ற மாதிரியான சிற்பங்களாக இங்கே இருக்கிற சிற்பங்கள் ஒன்னொன்றுமே அமைஞ்சிருக்குங்க. எத்தனை சிற்பங்கள் உதாரணம் சொல்லலாம். பெண்கள் குதிரை வடிவில் நின்று போர் புரியுறது. நீங்க யோசிச்சு பாருங்க, பெண்கள் போர் புரியறதை நம்ம பார்க்கறதே பெரிய அபூர்வமான விஷயம். அவர்களே குதிரை வடிவில் நிற்கிறாங்க, அவங்க மேல ஒரு பெண் ஏறி நின்று வில்லம்போட போர் புரிகிற காட்சி அற்புதமான சிற்பமா இருக்கு. அதே மாதிரி யானை வடிவத்தில் பெண்கள் நிற்கிறாங்க. அந்த பெண்கள் 4 கால் மாதிரி 4 பெண் நிற்க, அவங்க மேல ஒரு பெண் நின்று, அவங்க மேல யானை மேல ஒரு பெண் நிற்கிற மாதிரி நின்று வில்லம்போட போர் புரிகிற காட்சி. இதெல்லாம் பார்க்கிற போது தமிழன் எவ்வளவு பாரம்பரியமான தொன்மையான பண்பாட்டுக்கும் வரலாற்றுக்கும் சொந்தக்காரங்கிறத இந்த சிற்பங்கள் பறைசாற்றதை நம்மளால உணர முடியுது. அது மட்டும் இல்ல, பஞ்சமுக விநாயகர் சிற்பமா இருக்கட்டும், பூலோக ரம்பை சிற்பமா இருக்கட்டும், இன்னும் இந்த கோவிலினுடைய வடிவமைப்பே பார்த்தோம்னா மேல இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குதுங்க. அந்த வெளிச்சம் உள்ள வர்றதுக்கும் உள்ள இருக்கிற அந்த ஹோம புகை வெளியில போறதுக்கும் ரொம்ப அழகா. ஜன்னல்னு நாம இன்னைக்கு சொல்றோம், இந்த ஜன்னலை மேலிருந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு பார்க்கறதுக்கு. இதையெல்லாம் தாண்டிய மிக மகுடமான உச்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சிற்பம். அது எந்த சிற்பம் வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு சிலையை பார்க்கும்போது மட்டுங்க ரொம்ப பொறாமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குங்க. ஏன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு பழமையான கோவில் இந்த பஞ்சவர்ண சுவாமி கோவில். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பின்னாடி சைக்கிள் மாதிரி ஒரு வடிவம் வருங்கிறத யூகிச்சு அதை சிற்பமாக வடிச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழனுடைய பாரம்பரியம், அந்த பழமை எவ்வளோ தொன்மையானது, எவ்வளோ சிறப்பானது, அவனுடைய திறமை எவ்வளவு அளப்பரியது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னு வைங்களேன், நமக்கு தலையை சுற்றிடும். அவ்வளவு ஆச்சரியங்களை அடக்கிய அற்புதமான சிற்பம் தான் இந்த சைக்கிள் சிற்பம். அதனால தான் உலகமே இன்னைக்கு இந்த கோவில் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நாங்களும் சூரியன் எஃப்எம் மூலமாக இந்த கோவிலினுடைய சிறப்புகளை உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த பஞ்சவர்ண சுவாமி திருக்கோவில் உறையூர் கடைவீதி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. வாங்க கோவிலை பாருங்க. இதனுடைய புராதன அழகை, அந்த பாரம்பரிய அழகை, அந்த பண்பாட்டை பார்த்து பார்த்து வியக்கலாம். அது போக இறைவன் அம்மையார் 2 பேரும் உங்களுக்கு அருள் கொடுக்க தயாராக இருக்காங்க. வந்து வணங்கிட்டு இந்த அழகை பார்த்து ரசிக்கணும். என்ன நேயர்களே, உறையூர் பஞ்சவர்ண சுவாமி கோவிலுடைய ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி தமிழனின் பெருமை, பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம், தொன்மை எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன். இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் ஆர்ஜே பிரபு.